வணக்கம். நான் உங்கள் ஜிவி கணேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாரீ வந்து பத்தலைன்னா ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறம் சாரீ பத்தாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானையும் ப்ளவுஸும் ஒரே மாதிரியே இருக்கும். நான் ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சாரீக்கு வந்து அதே கலரில் நான் வந்து ஒரு கிளாத் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்பன் கிளாத்துன்னு கேளுங்க, அதுவும் கிடைக்கும். இல்லை பாலிஸ்டர்னு சொல்லி கேட்டிங்களாலும் கிடைக்கும். இந்த 3 மெட்டீரியலுமே நம்ம வைக்கலாம். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். நான் வந்து 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1.25 மீட்டர் எடுத்திங்கன்னா சாரியோட லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1.5 மீட்டர் எடுத்தனால எனக்கு எக்ஸ்ட்ராவே நிறைய துணி இருந்தது. அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் மடித்து அடிக்க போகிறேன். நான் மடித்து அடித்தேன் அப்படின்னா, நீங்கள் சாரிக்கு வந்து ஃபால்ஸ் வைக்கிறீங்களா, அது மாதிரி இதுக்கும் ரொம்ப ஸ்டிஃபாக ஆகிடும். அதனால் வந்து அப்படியே நான் மடித்து அடிச்சுக்க போகிறேன். நீங்கள் 1.25 மீட்டர் பண்ணிங்கன்னா ஒரு மடிப்பு வரும். நான் 1.5 மீட்டர் இருக்கிறதுனால நான் 2 மடிப்பு மடிச்சிருக்கேன். நம்ம சாரிக்கு மட்டும் ஃபால்ஸ் வச்சா போதும், அந்த மாதிரி இருக்கும். நான் மடித்து பின் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிந்தட்டிக் கிளாத் மாதிரி தான். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டையுமே மேட்ச் பண்ணி ஒரு கோடு அடிச்சுக்க போகிறேன். ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம 2 ஃபோல்ட் பண்ணி நம்ம அதை பிசுறு இல்லாமல் மடிச்சுக்கலாம். என்றைக்குமே சாரியில் நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நூல் தனியாக ஒரே லென்த்தாக வந்ததுன்னா சாரீ வந்து கிராஸ் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அது நிறையா பேர்த்துக்கு தெரியும், இருந்தாலும் பட் சொல்கிறேன். நம்ம ஃபுல்லாக மடித்து இதை வந்து ஃபுல்லாகவே மடித்து அடிச்சுக்கலாம். 2 ஃபோல்ட் பண்ணி நீங்கள் மடிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட பிசுறே தெரியாது, பார்க்க நீட்டாக இருக்கும். மெயினாக வந்து ரெண்டுமே வந்து ஒரே கிளாத்து கலர் வந்து நீங்கள் மேட்சாக சூஸ் பண்ணுங்கள். பார்டர் கலர் சூஸ் பண்ண வேணாம், ஏன்னா சாரீ என்ன கலரோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம படிமான் தையல் போட்டுக்க போகிறோம். இல்லை சாரீ வந்து ஃபுல்லாகவே வேறு கலரு, பார்டர் வேறு கலர் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேலேயும் வந்து பிசுறு இருக்கிறதுனால நான் மடித்து அடிச்சுக்க போகிறேன். 2 சைடுமே நம்ம கோடும் அடிச்சுக்கலாம். ஃபுல்லாகவே அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து 1.25 மீட்டர் 1.5 மீட்டர் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 80 பாயிண்ட் நீங்கள் அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் 1.25 மீட்டர் இருந்தால் தான் அந்த லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக 1.25 மீட்டர் எடுக்க சொன்னது. பாருங்கள், உள்குத்துக்கு ஃபுல்லாகவே வந்துடும், சாரீ வந்து முன்னாடி வந்துடும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் மடிக்கும்போது பார்த்திங்கன்னா எத்தனை மடிப்பு வரும்னு பாருங்கள். நீங்கள் 1.5 மீட்டர் வச்சிங்கன்னா ஒரு 4 மடிப்பு 5 மடிப்புக்கு மேலே வரும். இது இந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சாரீ மட்டும் கிடையாது, உங்களுக்கு பட்டு சாரீ கூட பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து மேட்சிங்கில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க. அது வந்து சில்க் காட்டன்லேயே வந்து நம்ம லெஹங்கா இதுக்கெல்லாம் உள்ள கிளாத் வச்சு தைப்பாங்க. அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நிறையா சாரீஸ் பத்தாமல் இருக்கும் அப்படின்னா அதை கட்ட நம்மளால முடியாது. ரொம்ப தடிமனாக இருக்கிறவங்களுக்கு அது தடுக்கும். அதுக்காக சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.